இன்னொன்று வந்து கஸ்டமர் வருது. அந்த கஸ்டமர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு லைக் போட்டிருந்தாங்க, நம்பர் கேட்டாங்க. நான் நம்பர் கொடுத்தோம். கரெக்டாக கால் பண்ணாங்க. என்னங்க பரவாயில்ல, வெளியில எவ்வளோ டீலர், அவங்க என்ன சொல்றான்னு உங்களுக்கு சொல்றேன். வெளியில எவ்வளோ டீலர் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லுவாங்க. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த கஸ்டமர் பேசின வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட வந்து கேவி காஸ்ட் அண்ட் பிக்ஸ்ல போய் போனீங்கன்னா நீங்க அதை பார்க்கலாம். எவ்வளோ வீடியோ வந்து நான் பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு எந்த வீடியோமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இல்லை. அவங்க பேசுறது எல்லாருமே வந்து எல்லாத்தையும் தக தக தகதன்னு பலன்னு பாலிஷ் போட்டு புது பொண்ணு மாதிரி காட்டுறாங்க. ஆனா நம்மளுக்கு அங்க போய் பார்க்க பார்த்தா அந்த மாதிரி கண்டிஷனும் இல்லை, அவுட்லுக்கும் இல்லை. அப்புறமா எங்கெங்கேயோ போய் வந்து வாங்கி ஏமாறுதான் சார் இருக்கு. நான் ஒரு ஆல்ரெடி வாங்கி ஏமாந்துட்டேன். நீங்க இப்போ ஏன் நான் உங்ககிட்ட வந்து உங்க வீடியோ பார்த்துட்டு உடனே உங்களுக்கு கால் பண்ணனா, உங்க ப்ரொஃபைல நான் எதுவுமே பார்க்கல. ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா, என்ன தெரியுமா? வாரண்டி. எப்படி அந்த வாரண்டின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா, அதை நம்பிதாங்க அட்வான்ஸ் போட்டேன். அங்கிருந்து கிளம்பி வந்தேன், ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்தேன், ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தேன். ஓட்டி பார்த்தேன், வண்டி சூப்பரா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த வண்டியை நான் பர்ச்சேஸ் எனக்கெல்லாம் ரொம்பலாம் ரேட்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க என்னோட கஸ்டமர்லாம். ஏன்னா நான் சொன்ன ரேட்ல இருந்து ஒரு 10 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா நான் சொல்ற ரேட்டுக்கும் நீங்க வாங்க போறது இல்ல, நீங்க சொல்ற ரேட்டுக்கும் நான் கொடுக்க போறது இல்லை. அதனால வந்து அவங்க வந்தாங்க, நான் ஒரு 4.25 ரூபா சொன்னேன், 4.5க்கு முடிச்சிட்டாரு. 4,50,000 தான் கொடுத்தேன் அந்த வண்டியை. வந்தாரு, சார் 20 ரூபா கம்பெனி கொடுங்க, இங்கதான் ஊருக்கு போயிட்டு வர்றது செலவு, மெக்கானிக் செலவு மட்டும் பண்ணணும், ரேட்டு கம்மி பண்ணல, இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப அவ்வளவுதான் கேஷ் இருக்கு சார் அப்படின்னு சொன்னாரு. வந்தாரு, கேஷ் வச்சார், வண்டி எடுத்துட்டு போயிட்டு. அப்ப எவ்வளவு ஒரு ஆசை பாத்தீங்களா? செகண்ட்ஸ் வண்டி வாங்குறாங்க, 6 மந்த் வாரண்டி கொடுக்கறதுனால நம்மளுக்கு இப்போ அவங்க வாரண்டி கொடுக்குறாங்க. இப்போ எம்எல்ஏ நம்பிக்கை வருதுன்னா, உங்களுக்கு கேவி காசு மேல வந்து என்ன நம்பிக்கை வருதுன்னா, இவங்க வந்து 6 மந்த் வாரண்டி கொடுக்குறாங்க, அப்போ வண்டி நல்ல வண்டியை கொடுப்பாங்க, நம்மள ஏமாத்த மாட்டாங்க. அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு, புரியுங்களா? அதனாலதான் அவர் வந்து வாங்கியிருக்காரு. இதனால வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா? நம்ம வந்து வாரண்டி கொடுக்கறதுனால ஒரு ஹாப்பியா வந்து ஒரு கஷ்டம் வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நீங்க இதே மாதிரி வீடியோ போடுங்க. நிறைய பேர் வந்து செகண்ட்ஸ் கார் வாங்கி ஏமாந்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணும், நீங்க மேலும் மேலும் வரணும்னு சொல்லியிருக்காரு அந்த கஸ்டமர். அந்த வீடியோ கூட அவங்க போட்டிருக்காரு. அது வேணா வண்டி வைக்கிறதுக்கு 1000 போய் சொல்லுவாங்க, இவன் அந்த மாதிரி சொல்லுவான்னு நினைக்காதீங்க. அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன், நீங்க போய் பாருங்க, சரிங்களா? ஓகே, நானும் அதான் இதாங்க விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. நம்மளோட இன்ட்ரோல் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. அதனால சொல்றதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது, சரிங்களா? எல்லா இடத்துலயுமே வண்டி பாருங்க. எல்லா டீலருமே சரி, சில பேர் வந்து நல்லாவும் கொடுக்க மாட்டாங்க, சரி சூப்பராகவும் கொடுப்பாங்க. அதனால யாரையும் குறை சொல்ல முடியாது, சரிங்களா? கோத்ரூ நீங்க வந்து அது வந்து கரெக்டா வந்து புரிஞ்சுன்னு ஒரு விஷயத்த பண்ணுங்க. இந்த செகண்ட்ஸ் வண்டி வாங்கும்போது எடுத்தோம் கவுத்தோன்னு என்னைக்குமே பண்ணிடாதீங்க.